ஹாய் ஹலோ நண்பா. கண்டினியூவாக பிரியாணியே சாப்பிட்டுட்ருக்கோமே, ஒரு சேஞ்சுக்கு இன்றைக்கி பரோட்டா சாப்பிட்லான்னு வந்த இடம் தான் ஹோட்டல் ஸ்ரீ தனலக்ஷ்மி. பிரியாணிக்கு ஈக்குவல் டஃப் கொடுக்குற ஒரே டிஷ்ஷு நம்ம தலைவன் பரோட்டா தான். கோல்டன் ப்ரௌனாக இருக்கிற பரோட்டாவை எடுத்து சேர்த்து வச்சு அடிக்கிறத பார்க்கறதே ஒரு வைப்பு தான். பரோட்டா லவ்வர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். இன்றைக்கி நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா எக் லாப்பாவும் எக் கொத்து பரோட்டாவும் தான். சரி வாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். எக் லாப்பா ஆல்மோஸ்ட் ரெடி. நெக்ஸ்ட் நம்ம தலைவன் எக் கொத்து பரோட்டா எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். நல்லா தாராளமாக வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு தக்காளி கருவேப்பில்லை அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்து போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரையும் வதக்கிட்டு இருந்தாங்க. ஊற்றி அதில் உப்பு பெப்பர் சேர்த்து போட்டு நல்லா கலக்கி விட்டு எடுத்து அதில் ஊற்றிட்டாங்க. அப்புறம் அதில் தேவையான அளவு சேர்வாய் எடுத்து ஊற்றி கிளற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு 6 பரோட்டாவை பிச்சு அதில் போட்டு மறுபடியும் கிளற ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அந்த சத்தம் அந்த கொத்து போடுற சவுண்டை கேட்டதுக்கப்புறம் என் காது எப்படி இருந்துச்சுன்னா, அப்படிதான் நண்பா இருந்துச்சு. ஃபைனலாக நம்ம ஆர்டர் பண்ணதெல்லாம் பார்சல் வாங்கிட்டு நம்ம தம்பிக்கு டாட்டா சொல்லிட்டு கிளம்பியாச்சு. baby.
பரோட்டா பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள், இல்லை பிரியாணி தான் பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கலாம் மெஜாரிட்டி யாருது அதிகம்ன்ட்டு. எனக்கு பர்சனலாக ரெண்டுமே பிடிக்கும். வீட்டுக்கு வந்து பார்சல்லாம் பிரித்து அதில் சேர்வா எடுத்து ஊற்றி ஒரு வாய் எடுத்து வச்சா அட்டகாசமாக இருந்துச்சுங்க, தரமாக இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச டிஷ்னால் அந்த லாப்பா தான், அல்டிமேட்டாக இருந்துச்சு. சரி ஓகே காய்ஸ், டாட்டா பாய் பாய். நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி பொங்கல்.